السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أما بعد أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى: وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وغيض الماء وقضيت واستوت على الجود وقيل بعدا للقوم الظالمين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் காதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் முழு ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும், நாம் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளையும் நன்மைகளையும் அதற்குண்டான பிரயோஜனங்களையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் நம் அனைவர்களுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, மருத்துவமனை செலவு இல்லாத வாழ்க்கை, உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு நீண்ட நாட்கள் இந்த உலகில் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நசீபை, தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நம்முடைய பொருளாதாரத்திலும், நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலும், நம்முடைய வீடு வாசலிலும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலும் அதிகமான பரக்கத்துகளை தந்து அபிவிருத்தியான வாழ்க்கையை, ரஹ்மத்தான வாழ்க்கையை, உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற வாழ்க்கைகளாக இந்த உலகத்தில் எங்கள் அனைவர்களை வாழச் செய்வாயாக. நம் அனைவர்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ உரையில் பேசக்கூடிய தலைப்பு இஸ்லாமிய புத்தாண்டு நிறைவு பெற்று விட்டது. அதாவது முஹர்ரத்தினுடைய மாதம் இஸ்லாமிய புத்தாண்டாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை சென்ற சனிக்கிழமை மக்ரிப் தொழுகை பிறகு செய்யக்கூடிய அந்த தஃப்சீர்ல எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஷூராவின் மூலமாக, சஹாபாக்களுடைய மஷூராவின் மூலமாக இஸ்லாமிய ஆண்டுகளில் முஹர்ரம் மாதம் முதல் மாதமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாதம் முஹர்ரம் மாதம், சங்கை மிக்க மாதம். நீங்க ஒண்ணு நினைச்சு பாத்தீங்கன்னா, சிந்திச்சு பாருங்க, இஸ்லாத்தினுடைய வருடத்தினுடைய ஆரம்பத்தினுடைய 10வது நாளும் சிறப்பு யௌமுல் ஆஷுராவுடைய தினம் இருக்கிறது. ஒரு வருடத்தில் இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாசம் துல்ஹஜ் மாசம். அந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய 10வது நாளும் மிக சிறப்பிற்குரிய நாள். ஆக துல்ஹஜ் மாதத்தில் 10 நாட்களும் சிறப்பிற்குரிய நாள். அந்த துல்ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய பிறை 10 என்பதும் மிக சிறப்பிற்குரிய நாள். ஆக இஸ்லாமிய மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் இறைவன் ஒவ்வொரு சிறப்பை ஆக்கியிருக்கிறார், ஒவ்வொரு விஷயங்களை சிறப்பிற்குரிய நாளாக ஆக்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய இன்னும் சில தினங்கள் இருக்கக்கூடிய யௌமுல் ஆஷுராவுடைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்பதை நம்ம அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும். நம்ம வருஷம் அந்த தினத்தை நோன்பு வைப்போம். நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த முஹர்ரம் ஆஷுராவுடைய தினத்துல
பிறை 9, 10 2 நாட்களாக நம்ம வருஷம் வருஷம் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப எதுக்கு நம்ம நோன்பு வைக்கிறோம்? எதுக்காக இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பு நமக்கு தந்திருக்கிறாங்க, சுன்னத்தா தந்திருக்கிறாங்க என்ற செய்திகளை தெரிந்து, என்ற வரலாறுகளை தெரிந்து நாம் அந்த நோன்பினை வைக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மைகளுக்குரியதா இருக்கிறது, மிகப்பெரிய பிரயோஜனம் தரக்கூடியதா இருக்குது. அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, ஏன் ஆஷுராவுடைய நாள் சிறப்புக்குரிய நாள் என்ற செய்தியை இந்த சமூக மக்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில யோமுல் ஆஷுரா அப்படின்னா 10வது தினம். ஆஷுரா என்றால் 10 என்ற அர்த்தம். ஆஷுரா என்றால் 10 என்ற அர்த்தம். அப்ப முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினம் ஏன் சிறப்பிற்குரிய தினம் என்று நமக்கு பெருமக்கள் வரிசை காட்டுறாங்க. ஆஷுரா என்றால் 10. ஏன்? 10 நபிமார்களுக்கு இறைவன் வெற்றியை கொடுத்தனார். அதனாலதான் சல்லாசம் சொல்லுவாங்க, ஆஷுராவுடைய நாள்ல நீங்க நோன்பு வச்சு இறைவனிடம் துஆ செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் நமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் 1.25 லட்சம் நபிமார்கள் இருக்கிறார்கள். அந்த 1.25 லட்சம் நபிமார்களில் குறிப்பாக 10 பெரும் நபிமார்களுக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு சோதனையிலிருந்து வெற்றியை கொடுத்த நாள். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சோதனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்துமே இந்த முஹர்ரம் மாதத்தில் நியத்து வைத்து நோன்பு நோற்று அன்றைய தினத்தில் இறைவனிடம் நாம் துஆ செய்கின்ற பொழுது அந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு சாதனைகளாக மாறும், துக்கங்கள் எல்லாம் வெற்றிகளாக மாறும், கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வெற்றிகளாக மாறும் என்பதை நமக்கு இஸ்லாமிய பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எந்தெந்த நபிமார்கள் எந்த சோதனையிலிருந்து விடுபட்டார்கள், எப்படிப்பட்ட சோதனையிலிருந்து வெற்றி பெற்றார்கள்? முதல் நபி, அந்த 10 நபிமார்களுடைய வரலாற்றுடைய சுருக்கத்தை நான் சொல்லி முடிப்பேன். முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைக்கிறான். அந்த வரலாறு அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இறைவன் ரூஹை ஊதுகிறார். முதல் விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டு இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹை ஊதுகிறார். ரூஹ் கொடுக்கப்பட்டது. அந்த ரூஹ் தான் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரூஹ். அப்ப முதல் ரூஹ் யாருங்க? முதல் உயிர் யார்? இறைவனால் கொடுக்கப்பட்ட நம்மளுடைய தந்தை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா சமூக மக்களிடம் பாருங்க, பேர் தான் வித்தியாசமா சொல்லுவாங்க, ஆனா ஆளு ஒரே ஆளு தான். பேர் தான் எல்லா சமூக மக்களிடம் கேட்டு பாருங்க, உங்களுடைய முன்னோர்கள் யார்? ஆதி பிதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஆதம் ஹவ்வா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க சொல்லக்கூடிய பேர் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா ஆள் என்பவர் ஒரே ஆள் தான். யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு சமூகத்திலையும் அவங்க ஆதி பிதா சொல்லுவாங்க, சிலர் ஆதம் ஏவான்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம தெளிவா சொல்றோம், ஆதம் ஹவ்வா அவங்கதான் மனிதர்களுடைய ஆரம்பம். இறைவனால் படைக்கப்பட்ட, இறைவனால் கொடுக்கப்பட்ட ரூஹ். முதல்ல ரூஹ கொடுக்கிறான் இறைவன். ரூஹ கொடுத்த பிறகு அவங்க எந்திரிச்சு உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே இரண்டாவதாக மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய சொல்கிறான் இறைவன். மலக்குமார்கள் சஜிதா செய்யறாங்க. மூன்றாவதாக இறைவனுடைய உதவியால் மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அப்பொழுதுதான் சலாம் உருவாகிறது. நம்ம தான் நினைக்கிறோம், சலாம் எப்பதான் வந்துச்சு? ஒரு மனிதரை, ஒரு இஸ்லாமிய சகோதரரை பார்த்து ஏன் நபி சலாம் சொல்றாங்க அப்படிங்கிற செய்தி எப்போ உருவாகுது? மனிதனுடைய ஆரம்பம், எல்லாமே மனிதனுடைய ஆரம்பத்திலே இறைவன் உருவாக்கி வைத்து விட்டார். நம்ம நினைக்கிறோம் நபியுடைய காலத்தை தான் இந்த சலாம் தான் பரப்ப சொல்றாங்க. இல்ல இல்ல, மனிதனுடைய ஆரம்பத்திலே இறைவன் அதை கடமையாக்கி இருக்கிறான். அப்போ மலக்குமார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற ஒரு வார்த்தையை இறைவன் சொல்லிக் கொடுக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் யா மலாயிகா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சலாத்திற்கு பதில் சொல்றாங்க மலக்குமார்கள், வ அலைக்குமுஸ் ஸலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு ஒவ்வொரு காரியங்களா நடக்குது. பிறகு இறைவன் குர்ஆன் இந்த வரலாறு சூரத்துல் பக்ரால இறைவன் சொல்லி காட்டுறான். وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة وقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. سورة البقرة சொல்றான் وعلم آدم الأسماء
கற்றுக் கொடுக்கிறான். எல்லா பெயர்களுடைய பாத்திரங்கள் பின்னாடி வரக்கூடிய பொருள்களுடைய பெயரை இறைவன் கற்றுக் கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த காரியங்கள்லாம் நடக்குது. நம்மெல்லாம் தெரிஞ்ச வரலாறு, நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு. உங்களுக்கு எல்லாமே ஹலால். சொர்க்கத்துக்குள்ள போன எல்லாமே உங்களுக்கு ஹலால். நீங்கள் எது வேண்டாலும் சாப்பிடலாம், எந்த தண்ணீர் வேண்டாலும் குடிக்கலாம், எந்த பானத்தில் பால் வேண்டாலும் நீங்கள் குடிக்கலாம். இந்த ஒரு மதத்தில் இருந்து தவிர அப்படின்னு நல்லா உத்தரவிடும். இந்த ஒரு மதத்துக்கிட்ட போயிடாதீங்க, அந்த மதத்தை சாப்பிடாதீங்க. இந்த வரலாறு அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இந்த வரலாறை சொல்லி ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சோதனையிலிருந்து வெற்றி கொடுத்தால் அந்த நாளில் யௌமுல் ஆஷுராவுடைய நாளில் என்ற செய்தி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த வரலாறு அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், இந்த ஒரு மரத்திலிருந்து பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. அங்க சைத்தானுடைய தூண்டுதலாக பழத்தை சாப்பிட்டாங்க. பிறகு பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. இந்த வரலாறு அதிகமா கேள்விப்பட்டிருப்பேன். பூமிக்கு இறக்கப்பட்ட நாளிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபா செய்யாத நாளில்லை, துஆ செய்யாத நாளில்லை. நாம் இறைவனுக்கு மாறு செய்து விட்டோம், இறைவனுடைய பேச்சை நாம் கேட்காமல் அந்த பழத்தை நாம் சாப்பிட்டு விட்டோம் என்ற ஒரு தவறை எண்ணி எண்ணி மனதில் எண்ணி எண்ணி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அந்த நாளிலிருந்து பல நாட்களாக, பல வருடங்களாக, பல மாதங்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு வந்துட்டாங்க. சொர்க்கம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, மழையில்லாத வாழ்க்கை. அவங்க உலகத்திற்கு வந்த நாளதான் என்ன ஆச்சு? அவர்களுக்கும் மறைவு என்ற செய்தி வருகிறது. பல நாட்களாக துஆ செய்றாங்க. இறுதியாக அவர்கள் சொன்ன வார்த்தை, யா ரப்பே, யா அல்லாஹ், பல நாட்களாக இந்த தவறிடம் சொல்லி 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 உன்னிடம் துஆ செய்கிறேன் ரப்பே. நான் சொர்க்கத்தில் உன்னுடைய அரிசியில் ஒரு பெயரை பார்த்தேன் ரப்பே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த பெயருக்கு சொந்தக்காரன் என்று யார் என்று எனக்கு தெரியாது ரப்பே. அது மிகப்பெரிய உன்னுடைய பெயருக்கு அருகாமையில் அவருடைய பெயர் இருக்கிறது ரப்பே. அவருடைய பெயரின் பொருட்டால் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் ரப்பே. நான் செய்த தவறை ஏற்றுக்கொள் ரப்பே. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இரட்சகா, நாங்கள் இருவரும் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் ரப்பே, பாவம் செய்து விட்டோம் ரப்பே. وإن لم تغفر لنا, நீ மன்னிக்கவில்லை என்றால் எங்களை யார் மன்னிப்பார் ரப்பே. وإن لم ترحمنا, எங்களின் மீது நீ இரக்கம் காட்டவில்லை என்றால் எங்களின் மீது யார் இரக்கம் காட்டுவார் ரப்பே. துஆ செய்றாங்க. அந்த துஆ குர்ஆன்ல வருது. இது யார் செய்த துஆ? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அஅராஃப் அப்படிங்கிற சூறாவுல 8வது ஜுஸில் வரக்கூடிய அஅராஃப் அப்படிங்கிற சூறாவுல, நீ மன்னிக்கலன்னா யார் மன்னிப்பா? நம்ம துஆ எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? நம்முடைய துஆ யாரா மன்னிச்சிரு, யாரா நம்ம ஆவதிட்டு மன்னிச்சிரு. அந்த துஆவினுடைய சூழ்ச்சியை எப்படி செய்ய வேண்டும் என்ற செய்தியையும் இந்த துஆ நமக்கு சொல்லி காட்டுகிறது. யா அல்லாஹ், நம்முடைய துஆ எப்படி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் பாவியாக இருக்கிறேன், பாவம் செய்யக்கூடிய மனிதனாக இருக்கிறேன். எங்களின் மீது இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு நீதான் ரப்பே. எங்களை ஆட்சி செய்யக்கூடிய ரப்பு நீதான் ரப்பே. எங்களை பாதுகாக்கக்கூடிய ரப்பு நீதான் ரப்பே. எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் ரப்பே, எங்களை யார் மன்னிப்பார் ரப்பே? எங்களின் மீது நீ இரக்கம் காட்டவில்லை என்றால் ரப்பே, யார் இரக்கம் காட்டுவார் ரப்பே? எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் ரப்பே, யார் எங்களை மன்னிப்பார் ரப்பே? அவருடைய தௌபா இப்படி இருக்கணும். இப்படி கேட்டு பாருங்க. அடுத்த நாள் நல்ல செய்தி வரும், ஒரு வாரம் கழிச்சு நல்ல செய்தி வரும், ஒரு மாசத்துக்குள்ள அந்த செய்தி கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். அப்படிப்பட்ட தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் தான் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய
தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் தான் யௌமுல் ஆஷுரா. அதற்காகத்தான் நான் நோன்பு நோக்கிறோம். யா ரப்பே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொண்ட ரப்பே, எங்களுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள் ரப்பே, எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்து எங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள் ரப்பே, எங்களுடைய வாழ்க்கையில் நீ அபிவிருத்தி கொடு ரப்பே, எங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை கொடு ரப்பே அப்படி நீங்க சொல்லணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வெற்றி, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கிய பாவ மன்னிப்பு கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும். அதனால தான் யௌமுல் ஆஷுராவுடைய நாள் சிறப்பிற்குரிய நாள். இரண்டாவது நபி, முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இரண்டாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதி மலைக்கு அருகாமையில் கரை ஒதுங்கிய நாள். அல்லாஹ் சொல்றான், وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وغيض الماء وقضي الأمر واستوت على الجود وقيل بعدا للقوم الظالمين. கிட்டத்தட்ட குறிப்பிட்ட நபர்கள் தான் நூஹ் நபி ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வாழ்ந்த வருஷம் நூற்றுக்கணக்கான வருஷம் வாழ்ந்தார்கள். நூற்றுக்கணக்கான வருஷம் வாழ்ந்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் செய்த காரியம் மக்களுக்கு இறை மார்க்கத்தை போதித்தார்கள், இறைவனுடைய கொள்கைகளை போதித்தார்கள், ஓரிரை கொள்கையை போதித்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்திர் கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம். இந்த வரலாறு பார்க்கணும், படிக்கணும் அப்படின்னா சூரத்துல் நூஹ் இந்த சூறாவை படிங்க, சூரத்துல் ஹூத் அப்படிங்கிற சூறாவை படிங்க. நூஹ் நபியுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுவோம். இந்த கப்பல் பேரலை, அதாவது பேர் அழிவு வருவதற்கு முன்பாக அவங்க என்னென்ன சோதனைகள் எல்லாம் அனுபவித்தார்கள் என்ற செய்தி குர்ஆன்ல இறைவன் சொல்லக்கூடிய வரலாறு. சூரத்துல் ஹூத் அப்படிங்கிற சூறாவிலும் சூரத்துல் நூஹ் அப்படிங்கிற சூறாவிலும் கப்பல் மிகப்பெரிய வெள்ளப்பெருளை தன் மகன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். தன் மகன் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். காலையா நூஹ் லைஸ ஹாதா, அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ் என்னுடைய மகனை மட்டும் காப்பாற்று யா அல்லாஹ். அவன் ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார்? நூஹ் நபியினுடைய மகன் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தந்தை தான் அவரை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஓரிரை கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அந்த வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகனை அழைக்கிறார், மகனே வா, மகனே வா, யா அபி, யா என்னுடைய மகனே வா, யா இப்னி என்னுடைய மகனே வா அப்படின்னு அழைக்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் நூஹ் நபியுடைய மகன். யா அல்லாஹ், என் மகனை மட்டும் என்னதான் மகன் தப்பு செஞ்சாலும் மகன் மீது ஒரு பாசம் இருக்கும் தந்தைக்கு. என்னதான் தான் புள்ள தப்பான வழியில் போனாலும் தந்தை கண்டிப்பார், தாயும் கண்டிப்பார்கள். ஆனால் இருந்தாலும் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கும் இல்லையா? இது உலகத்தினுடைய நியதி. அப்ப அந்த தந்தையுடைய பாசத்தினுடைய வெளிப்பாடாக யா அல்லாஹ் என்னுடைய மகனை மட்டும் காப்பாற்று என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, அவர்கள் செய்த விஷயத்தை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொன்னா, அவன் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. லைஸ ஹாதா, அவர்கள் உன்னை சார்ந்தவர் அல்ல, உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. அவருடைய மகன் அந்த வெள்ளத்திலேயே மூழ்கடிக்கப்படுகிறார். இது வரலாறு. அந்த வெள்ள பெருளையும் நிறைவு பெற்று ஜூதி மலையில் வகீல யா அர்து இப்லஇ மாஅகி வ யா சமாஉ அக்லிஇ வகீல அல்-மாஉ வகுதியத் வஸ்தபத் அலல் ஜூதி. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வஸ்தபத் அலல் ஜூதி வகீல புஅதன் லில் கௌமி ஸாலிமீன். ஜூதி மலையின் பக்கம் அந்த கப்பல் நிற்கிறது. மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தில் இருந்து அந்த சமூகத்தையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காப்பாற்றிய நாள் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். இரண்டாவது. மூன்றாவது இப்ராஹிம் நபி. அதே வேளை ஓரிரை கொள்கை சிறு வயதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா எந்த அப்படின்னா இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் வழிகேட்டில் இருக்கிறாரு. இங்க அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் அவர் வழிகேட்டில் இருக்கிறாரு. வழிகேட்டில் மட்டும் இல்ல,
விக்கிரகங்களை செய்வதற்கு தலைமையா இருக்கிறார், செஞ்சு அவர்தான் கொடுப்பார். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. ஆசர் அல்லாஹ் சொல்லுவான் 7வது ஜுஸுல அந்த வரலாறு சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை ஆசர். அவர் எந்த ஒண்ணா இறை அதாவது ஓரிரை கொள்கைக்கு மாறு செய்வார் அப்படின்னா விக்கிரகங்களை செய்து அந்த ஊருக்கே தலைவரா இருக்காரு. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. தந்தைக்கும் சொல்றாங்க கேட்கல, ஊர் மக்களுக்கு எல்லாம் சொல்றாங்க கேட்கல. விக்கிரகங்களை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஊர் மக்கள் அனைவர்களும் திருவிழாவுக்கு வெளியே செஞ்சுட்டாங்க. ஊர்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் அடித்து ஓர் விக்கிரகத்தை மட்டும் தனியாக விட்டு வைத்து அதுக்கு மேல ஒரு கோடாரியை வைத்து பிறகு ஊர் மக்கள் எல்லாம் ஊருக்குள்ள வராங்க. எல்லா விக்கிரகங்களும் உடைக்கப்பட்டிருக்குது. இதை செய்யறது யார் என்று விசாரிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் இந்த ஊரில் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அழைக்கப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அந்த ஊர் விக்கிரகம் தான் எல்லாம் செய்திருக்கும் என்று சொல்கிறார்கள். இல்லை இல்லை, அந்த அரசன் என்ன சொல்கிறான்? நம்முடைய அரசன், நீங்கள் தான் செய்திருப்பீர்கள், நீங்கள் மட்டும்தான் அந்த ஊர்ல இருப்பீங்க, அப்போ ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும். ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அதையும் குர்ஆன் அந்த வரலாறு சொல்லி காட்டுகிறது. அவரை எரித்து விடுங்கள். ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க அவர் செய்த தப்பிற்கு அவரை எரித்து விடுங்கள் என்று சொல்றாங்க. அந்த பேச்சை கேட்ட ஊர் மக்கள் பேச்சை கேட்ட நம்ரூத் என்ற அரசன் நெருப்பு குண்டத்தை உருவாக்குகிறார். நெருப்பு குண்டத்தை உருவாக்கிய பிறகு நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் நபியை போட்டு விட்டார். அவர் சொல்லக்கூடிய சொல்லு பொய்யாகிவிடும், அவருடைய மார்க்கம் பொய்யாகிவிடும் என்பதற்காக அவரை அழித்து விடலாம். அவர் செய்த தப்பை அவர் திருத்திக் கொள்ளலாம், அவர் அழிந்து போய்விடுவார் என்பதற்காக நம்ரூத் என்ற மன்னன் ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்குகிறார். அந்த நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடுகிறார். நம்மளால தீக்குச்சியிலிருந்து வரக்கூடிய நெருப்பு நம் கைகளில் பட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஐயோ அம்மா கத்துவோம், அந்த இடமே கருகிடும் இல்லையா? அது எங்க நெருப்பு படுதோ அந்த இடமே கருகி பொக்களம் வந்துடும். 5 நாள் 6 நாள் அந்த இடத்துல தண்ணி படாம பாத்துக்கிறோம். தண்ணி பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பொக்களம் மாதிரி பெரிய புண்ணாகி அது ஆறுவதற்கே 10-15 நாள் ஆயிரும். ஒரு தீக்குச்சியில் வரக்கூடிய நெருப்பை நம்மால் தாங்க முடியவில்லையே, மிகப்பெரிய கொடிய தோண்டி ஒரு நெருப்பு குண்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்ட பிறகு அங்க நிலைமை என்ன எப்படி இருந்திருக்கும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கிறார்கள். யா இப்ராஹீமே, உங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா? யா இப்ராஹீமே, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். இப்ராஹீமே, தண்ணீர் ஊற்றுகிறேன். இப்ராஹீமே, ஒருதை கொள்கையை பாருங்க. நமக்கு ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்கிறேன், ஒரு கஷ்டத்துல இருப்போம். எத்தனை பேர் மனசோடு சொல்லுங்க, நான் பயானிக்கான்னு சொல்லல, மனசோடு சொல்லுங்க, எத்தனை பேர் நமக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம், வெளியே வர முடியாத ஒரு கஷ்டத்துல இருக்கும். யாரும் உதவிக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். மனிதனுடைய இயல்புதான். நம் சகோதரன் யாராவது உதவிக்கு வந்தா நல்லா இருக்குமே, நம் குடும்பத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் யாராவது உதவிக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். இஸ்லாமிய சொந்தங்களை நான் சொல்கிறேன், என்னையும் முன்னிறுத்தி நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் நம் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எத்தனை சகோதர சகோதரிகளுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுவிப்பவன் இறைவன், இறைவனால் முடியும், இறைவனால் மட்டும்தான் முடியும் என்ற சிந்தனை, எந்த ஓரிரை கொள்கை, என்ற முழுமையான நம்பிக்கை எத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வரும் சொல்லுங்க? வருவாய். உங்களுடைய சொந்த பந்தங்கள் வரும், உங்களுடைய உறவினர்கள் வரும், உங்களுடைய குடும்பத்தார்கள் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சோதனையை பார்த்து, நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள். வந்தால் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டமான சூழலை, சோதனையான வீழ முடியாத அந்த கஷ்டத்தில் எனக்கு என் ரப்பு விடுதலை கொடுப்பான், என் ரப்பு எனக்கு வெற்றியை கொடுப்பான், என் ரப்பு என்னை பாதுகாப்பான், என் ரப்பு எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையிலிருந்து வெற்றியை கொடுப்பான் என்று எத்தனை சகோதர இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சந்திக்கிறோம். சகோதரிகள், இதுதான் உண்மையான முழுமையான அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறாங்க. யார்? மலக்குமார்கள் எல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறாங்க. யா இப்ராஹீமே, நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன், என்னால முடியும், இந்த நெருப்பை அணைக்க என்னால முடியும். நீங்கள் வேண்டாம், என் ரப்பு எனக்கு உதவி செய்வான். அங்க ஈமான், என் ரப்பு எனக்கு உதவி செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அவர்கள் கூறிய நம்பிக்கை
அவர்கள் முழுமையாக இறைவனின் மீது வச்ச நம்பிக்கை நெருப்புக்கு இறைவன் கட்டளை இருக்கிறான். இப்ராஹிம் மீது என்னுடைய கலீல் கலீலுல்லாஹ் என்னுடைய நேசர் என்னுடைய பிரியர் இப்ராஹிம் மீது அந்த நெருப்பு குண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பே அவர்கள் மீது நீ சலாமத்தை கொடு, அவர்களுக்கு சலாமத்தாக குளிர்ச்சியாக ஆக்கு. அந்த நெருப்புக்கு இறைவன் கட்டளை இடுகிறான். அந்த நெருப்பு குண்டத்தில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வந்த நாள் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். வெளியே வந்த நாள் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். 4வது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். 3 நபி சொல்லியாச்சு. ஆஷுரானா 10. அந்த 10 நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றி, அந்த கொடுக்கப்பட்ட வெற்றியினுடைய நாள் தான் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். அந்த முஹர்ரமில் வரக்கூடிய பிறை 10 மிக சிறப்பிற்குரிய நாள். அந்த நாளில் நாம் வருடம் நோன்பு நோக்கிறோம். பிறை 9 பிறை 10 நோன்பு நோற்று வருகிறோம். ஆனால் எதற்கு நோன்பு நோக்கிறோம் என்ற காரணத்தை தெரிந்து நாம் நோன்பு நோக்குகின்ற பொழுது அதனுடைய சிறப்பை வேற, அதனுடைய மகிமையை வேற, அதனுடைய மகத்துவம் வேற, அதனுடைய நன்மைகள் வேற, அதனுடைய மிகப்பெரிய பிரோஜனங்கள் வேற. 3 நபிமார்கள் வெற்றியை பார்த்துட்டோம். 4வது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம் தான் இவங்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாப்பா இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப், அவங்களும் நபி. யூசுப் நபி, அவங்களும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வெற்றி தெரியுமா? தன்னுடைய சொந்த பிள்ளைகளால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கஷ்டப்படுத்தப்படுறாங்க. இது நீண்ட வரலாறு. நான் அந்த யௌமுல் ஆஷுரா என்ன வெற்றி பெற்றார்கள் என்பதை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன். மகன காலம் தன்னுடைய சொந்த பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரருடைய போராமையினால் அவங்க ஒரு கிணத்தை போட்டாங்க. அது நீண்ட வரலாறு வச்சுக்கிறேன். கிணத்துக்குள்ள போனவர் தான் பல வருடங்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கவில்லை. தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, பிள்ளையை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. கண்களில் கண்ணீர் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சூழல் 5 நிமிஷம் பள்ளிக்கூடத்திற்கு வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் நம் குழந்தைகள் வெளியே சென்று விட்டால், ஒரு 10 நிமிஷம் நம் கண் எதிரே நம் குழந்தைகள் இல்லை என்றால் பெற்றோருடைய உள்ளம், அந்த பெற்றோருடைய உள்ளம் எந்தோ கஷ்டப்படும். முந்தானத்தை கூட ஒரு செய்தி மேலப்பாளையத்துல 2 குழந்தைங்க, ஆண் குழந்தை, ஒரு 5 வயசு ஆண் குழந்தை, ஒரு 4 வயசு பெண் குழந்தை. அக்கா, அதாவது அண்ணன் தங்கச்சி வேற தெருவுக்கு போயிட்டாங்க. விளையாட்டுடைய போக்குல மதியம், அதாவது சாயங்கால நேரத்தில் சாயங்காலம் 4 மணிக்கு வேற தெருவுக்கு போயிட்டாங்க. வேற தெருவுக்கு போனவங்க பெற்றோர்கள் கொந்தளிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. எங்க பிள்ளையை காணோம். அந்த பிள்ளைகளுடைய தகவல் இந்த தெருவில் இருக்கிறாங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல வருது செய்தி. ஒரு 2 நாளைக்கு நடந்த சம்பவம் மேலப்பாளையத்துல அந்த செய்தி வருது. அந்த செய்தி பார்த்தோம், ஆளுக்கால் ஃபார்வர்ட் பண்றாங்க. இந்த இடத்துல இருக்கிற குழந்தை அப்படி அந்த பெற்றோர்கள் கூட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க தேடினது 2-3 மணி நேரங்கள். ஆனால் அவங்களுடைய பெற்றோர் எடுத்த உள்ளம் எந்த அளவு பாடுபட்டிருக்கும் இல்லையா? உண்மை நிலைதானே. தான் பிள்ளை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க எதிரே இல்ல, வேற எங்கேயாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்முடைய உள்ளம் அப்படி நடக்கும், நடுங்கும், நம்முடைய உள்ளம் கஷ்டப்படும். அந்த பிள்ளைகளை தேடி அலைவோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 40 வருஷம் 40 வருஷம் பிள்ளையை தேடி அழுது கண் பார்வை இழந்துட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வை இழந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சாங்க, பிள்ளைங்க பார்த்தாங்க, அப்படிலாம் வேற வரலாறு. அப்புறம் 40 வருஷமாக கண் பார்வை இல்லாத யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை கொடுக்கப்பட்ட நாள் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். ஒவ்வொரு நபிமாருடைய வரலாற்றின் பின்னணி பாருங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள் சாதாரண கஷ்டம் அல்ல. அவர்கள் பட்ட துன்பங்கள் சாதாரண துன்பங்கள் அல்ல. மிகப்பெரிய சோதனையிலிருந்து இறைவன் வெற்றியை கொடுக்கிறார். அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் என்பது யௌமுல் ஆஷுராவுடைய நாள். முஹர்ரம் பிறை 10 யௌமுல் ஆஷுராவுடைய நாள். அந்த நாள் சாதாரண நாள் அல்ல. நம்ம சர்வ சாதாரணமா எடுத்துட வேண்டாம். 5வது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரசாட்சியின் மூலமாக செய்யாத தப்புக்கு சிறைக்கு போனாங்க அப்படிங்கிற வரலாறு அதிகமா கேள்விப்பட்டிருப்போம்.
சிறையில் பல நாட்களாக துன்பத்தை அனுபவித்தார்கள் என்ற செய்தியும் குர்ஆன்ல வருது. அந்த சிறை கைதியாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள் யௌமுல் ஆஷுராவுடைய நாள், 5வது நபி. 6வது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே பல நாட்களாக இருந்தார். மீன் வயிற்றுக்குள்ளே பல நாட்களாக இருந்தார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உதவி கேட்டு வந்தார்கள். யூனுஸ் நபியிடம், யா யூனுஸே, உங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா? யூனுஸே, நான் உதவி செய்கிறேன் யூனுஸே, உங்களை மீனுடைய வயிற்றிலிருந்து நான் வெளியே கொண்டு வருகிறேன் யூனுஸே என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாடுகிறார்கள். வேண்டாம் வேண்டாம், என்னை மீன் வயிற்றுக்குள் கொண்டு வந்து என்னுடைய ரப்பு என்னை வெளியாக்குவார், என் ரப்பு எனக்கு வெற்றியை கொடுப்பார். 4 சோத்துக்குள்ள அடைச்ச வீடு, அரை மணி நேரம் நம்மால் இருக்க முடியுமா? காத்து உள்ள வராது, வெளியிருந்து காற்று உள்ள வராது. ஒரு அடைச்ச ஒரு 4 சோத்துக்குள்ள, 10 அடி சோத்துக்குள்ள நம்மால் இருக்க முடியுமா? அரை மணி நேரம். நம்ம சிந்திக்கலாம், வரலாறு சாதாரண விஷயம் அல்ல. இது குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு. 17வது ஜுஸுல அந்நபி, அதாவது சூரத்துல் அம்பியா, நபிமார்கள் அப்படிங்கிற சூறாவுல இறைவன் சொல்லக்கூடிய வரலாறு நீங்க பரட்டி பாருங்க குர்ஆன்ல. மீன் வயது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சோதனையான ஒரு கஷ்டமான சூழல். அந்த சூழலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை செய்கிறார்கள்? இறைவனுடைய உதவி தேடுகிறார்கள், இறைவனுடைய உதவியை நாடுகிறார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற திக்ரை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த நாள் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். 6 நபி. 7வது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், மிகப்பெரிய ஒரு நபி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பல வருடமாக, பல நாட்களாக தோல் நோயினால் கஷ்டப்பட்டு வந்தார். தோல் நோயினால் கஷ்டப்பட்டு வந்தார்கள். அந்த நோயிலும் கூட அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்றை எழுதுறாங்க. அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உதவி கேட்கிறாங்க. உடம்பெல்லாம் அரித்து விட்டது, இடம் முழுவதும் அரித்து விட்டது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மரத்தடி கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. வீட்டுல இருந்த காற்றினுடைய சூழல், மரத்தடி கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடம்பு முழுவதும் அரைக்கப்பட்டு இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, இன்னும் எப்படி இருக்கிற? கேட்கும்போது உள்ளத்தில் திக்ர் செய்யக்கூடிய உள்ளத்தை, திக்ர் செய்யக்கூடிய நாவை இறைவன் தந்திருக்கிறானே, இறைவனுக்கு எல்லா புகழும் என்ற அந்த நிலையிலும் கூட இறைவனை துதிபாடுகிறார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூழல், கஷ்டமான நோயை கொடுக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ஷிஃபா கொடுத்த நாள் தான் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். சாதாரண நாள் அல்லது. 8வது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் முழு உலக ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த நாள் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். 9வது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தால் விரட்டப்படுகிறார்கள். குர்ஆன்ல வருது, நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட வரலாறு. وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون وجنوده بغيا وعدوا حتى إذا أدركه الغرق قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. 14 ஜுஸில் வரக்கூடிய வரலாறு. துரத்துறாங்க ஃபிரௌனுடைய கூட்டம். ஃபிரௌன் தலைவனாக இருந்து கொடிய அரசன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த சமூக மக்களையும், பனூ இஸ்ராயீல் மக்களையும் அந்த ஃபிரௌன் துரத்துகிறார். கடலுக்கு அருகாமையில் வந்தார்கள். கொடுக்கப்பட்ட அசாவை இறைவனுடைய உதவியால் கடலை அழிக்கிறார்கள். கடல் தண்ணீர் 12 பிரிவுகளாக பிரிகிறது. அந்த 12 பிரிவுகளாக தன்னுடைய சமூக மக்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்ற பிறகு
அவருடைய சமூகம் கரையை சென்று விட்டார்கள். ஃபிரௌன் அந்த கடலுக்குள்ளே மாட்டினால் அவன் எப்படிப்பட்ட நிலையில் ஆக்கப்பட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு வரலாறு இருக்குது. அதுவரைக்கும் கடல் தண்ணீர் எதை போட்டாலும் உள் வாங்கிக் கொள்ளும். கடலுக்குள்ள எது போட்டாலும் வெளியே வராது. அது வரைக்கும் ஃபிரௌனை கடலுக்குள் மூழ்க அடிக்கும். நீங்க வரலாறு நீங்க கேட்டு பாருங்க, பெரும் வளமாக்களை கேட்டு பாருங்க. என்னடா ஒரு இது அப்படிலாம் கிடையாது. நீங்க கேட்டு ஆர்வமா கேட்டோம். அது வரைக்கும் கடலில் எது போட்டாலும் உள் வாங்கிக் கொள்ளும். ஃபிரௌன் என்றைக்கு கடலில் அழிக்கப்பட்டானோ அன்றையிலிருந்து பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு ஃபிரௌன் அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஃபிரௌன் கடல் தண்ணீர் எடுத்துக் கொள்ளவில்லை. அவனை வெளியே தள்ளிக்கொண்டே இருந்தது. காரணம், இறைவன் சொன்ன வார்த்தை, ஃபிரௌனுடைய உடல் கியாமத் நாள் வரைக்கும் இறைவனால் பாதுகாக்கப்படும். ஏன்? இறைவனுடைய அத்தாட்சி ஃபிரௌன். இந்த உலகத்தில் கொடுங்கோலுக்கு பெருமை அளிப்பவர்களுக்கு ஒரு அத்தாட்சி ஃபிரௌன். உண்மைதானது? இன்னும் ஃபிரௌனுடைய உடல் இருக்கு வெளிநாட்டுல இல்லையா? நம்ம வீடுகளை பார்க்கிறோம். அப்போ அந்த 12 பிரிவுகளாசன் தன் சமூகத்தை பாதுகாத்து மிகப்பெரிய ஒரு அரசனில் இருந்து தன் சமூகத்தையும் தன்னையும் பாதுகாத்த நாள் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். ஆக 9 நபிமார்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நாள். 10வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் சுப செய்தி சொன்ன நாள். என்ன சுப செய்தி? யா நபியே, உங்களுடைய முன் பின் செய்த எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்ற செய்தியை சொன்ன நாள் தான் யௌமுல் ஆஷுராவுடைய நாள். அது வரக்கூடிய 17ஆம் தேதி தான் முஹர்ரமுடைய 10வது தினம். வரக்கூடிய 17ஆம் தேதி புதன்கிழமை. அப்போ நம்ம நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நாள். இந்த காரணங்கள் எல்லாம் தெரிந்து அப்ப நபிமார்களுக்கு இறைவன் கொடுத்த வெற்றி நமக்கு தரமாட்டானா? இல்லையா? நபிமார்களுக்கு சோதனை இருந்து கொடுத்த வெற்றி இறைவன் நமக்கும் தருவார், கியாமத்தில் வரக்கூடிய மக்களுக்கும் தருவார் என்ற செய்தியை நாம் அறிந்து நாம் இஸ்லாமிய சொந்தமாகிய நாம் வரக்கூடிய 2 நோன்புகளாக நாம் வைக்க வேண்டும். பிறை 9, பிறை 10. பிறை 9 என்பது செவ்வாய்க்கிழமை, அதாவது திங்கட்கிழமை பின்னேரம், செவ்வாய்க்கிழமை காலையில, திங்கட்கிழமை பின்னேரம். 16ஆம் தேதி 9 பிறை, அன்னைக்கு நோன்பு நோக்க வேண்டும். 17ஆம் தேதி பிறை முஹர்ரமுடைய பிறை 10, அந்த தினம்தான் யௌமுல் ஆஷுராவுடைய தினம். அன்றைக்கும் நாம் நோன்பு நோக்க வேண்டும். நாம் நோன்பு நோக்குகின்ற பொழுது, சஹரில் நிய்யத் செய்கின்ற பொழுது இந்த 10 நபிமார்களுடைய வரலாறு நமக்கு ஞாபகம் வரணும், இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றி நமக்கும் இறைவன் கொடுப்பான் இந்த நோன்பின் மூலமாக. அப்படிங்கிற நீயத்தோடு, நல்ல நீயத்தோடு அந்த நோன்பை வைப்போம். நோன்பு வைத்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற, நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லாமே இறைவன் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் ஆக்கி வைப்பான். வெற்றிகரமான வாழ்க்கையை ஆக்கி வைப்பான். அப்படிப்பட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா அனைவரும் ஆக்கி அளிப்பானாக. ஒரு சின்ன செய்தியை சொல்லி முடிப்பேன். முஹர்ரம் யௌமுல் ஆஷுராவுடைய தினத்தில் ஒரு 3 அமல்கள் நாம் முழுமையாக செய்கின்ற பொழுது அது முழுமையை பெறும். முதல்ல அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதாவது என்னன்னா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற இந்த திக்ரை 100 முறையும், இரண்டாவது அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 முறையும், ஸலவாத் 100 முறையும் நாம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த அமலை செய்து நாம் நோன்பு திறக்கின்ற பொழுது அது முழுமை பெறும். அன்றைக்கு நோன்பு நோற்ற எதற்காக நோன்பு வைத்தோமோ அந்த நியத்துகள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் முழுமையாக பல மடங்காக வெற்றியை தருவார். அப்படிப்பட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா அனைவரும் ஆக்கி அளிப்பானாக. நாம் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை, நன்மைகளை அல்லாஹ் தஆலா வாரி வழங்கி அருள் புரிவானாக. வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.